அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோ அப்படிங்கிற நம்ம இந்த காணொலி சேனல்ல இன்றைக்கு நீட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய 9வது அலகு, அதாவது வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலத்துல கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேள்வி நீட் தேர்வுல 2016ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு நல்லியல்பு வாயு P எனும் அழுத்தத்தில் T எனும் வெப்பநிலை சென்டிகிரேடு கிடையாது, கெல்வின் வெப்பநிலை. எப்பவுமே கெல்வின் தான் போடுவோம் இந்த மாதிரி விஷயத்துல. V எனும் பருமனுடன் உள்ளது. வாயுவின் ஒரு மூலக்கூறின் நிறை ஸ்மால் m எனில் வாயுவின் அடர்த்தி உள்ளது. P by KT, ஸ்மால் m KT, P by KT, PM divided by KT. இந்த மாதிரி 4 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன். நமக்கு தெரியும் என்ன கேட்டிருக்காங்க, வாயுவின் அடர்த்திக்கு ஃபார்முலா என்ன சார்? ρ is equal to நிறை பை பருமன், அதாவது m by v. இப்போ வாயு சமன்பாடு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா PV is equal to NKT. படிச்சிருக்கோம் இல்லையா? இயக்கவியல் கொள்கையில படிச்சிருப்போம், வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை. அப்போ இதில் v வச்சுக்கோங்க, v இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா v is equal to NKT divided by P. இதில் என்ன கிடைச்சது சார்? அவகாத்ரோ எண். K என்பது என்ன சார்? போல்ஸ்மான் மாறிலி. படிச்சிருக்கிறது எல்லாம் சரியா? T என்பது வெப்பநிலை சரியா? சரி. அப்படி P என்பது அழுத்தம். எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதில் அடுத்தது m கண்டுபிடிக்கணும். இந்த ρ is equal to m by v ல v க்கு ஒரு ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். m ஒரு மோல் மூலக்கூறின் நிறை என்ன சார்? அதாவது இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு மூலக்கூறினுடைய நிறை ஸ்மால் m. ஆனா ஒரு மோல்னா என்ன சார்? ஒரு மோல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு. அந்த அளவு கேஸ்ல அதுக்கு நிறை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா அது எத்தனை ஒரு மூலக்கூறுக்கு எவ்வளவு சொன்னா அது எத்தனை மூலக்கூறு இருக்குன்னு தெரியும். அதைத்தான் n into m சொல்றோம். ஸோ n என்பது ஒரு மூலக்கூறினுடைய நிறை. அப்ப ஸ்மால் எம்ங்கிறது என்னது? ஒரு மூலக்கூறின் நிறை. அப்ப கேபிட்டல் n எதா இருக்கணும்? 1 மோல் வாயுவில் எத்தனை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இருக்குதோ அந்த எண். அந்த எண்ணைத்தான் நம்ம கேபிட்டல் எண் அவகாத்ரோ எண் அப்படின்னு சொல்றோம். அவகாத்ரோ எண் அப்படிங்கிறதுக்கு வரையறதுல என்னன்னு சொன்னா ஒரு மோல் வாயுவில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சரியா? அப்போ ஒரு மோலினுடைய நிறை இவ்வளவு. K போல்ஸ்மான் மாறிலி. அப்ப நமக்கு இந்த ρ is equal to m by v ல கேபிட்டல் M is equal to n into small m தெரியும். அதே மாதிரி V is equal to NKT by P தெரியும். அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? ρ is equal பிரதியிடலாமா? V மற்றும் m மதிப்புகளை சமன்பாடு 1 இல் பிரதியிட ρ is equal to கேபிட்டல் M க்கு பதிலாக nm, அப்படியே டிவைடட் பை V க்கு பதிலாக NKT by P. அந்த பை P ன்னு சொல்லும்போது அது மேல போயிடும். ஸோ NMP டிவைடட் பை NKT. n என்பது என்ன சொன்னா அவகாத்ரோ எண். மேலே n இருக்கு, கீழே n இருக்கு, அடிச்சிடலாம். அப்ப MP டிவைடட் பை KT இடம் அடிச்சோம்னா PM டிவைடட் பை KT. அப்போ வாயுனுடைய அடர்த்தி ρ is equal to PM by KT என்பது சரியான விடை. நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளில 4வது தெரிவு, 4வது ஆப்ஷன், 4வது விடை சரியான விடை. ஓகேயா? சரி, இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை அப்படிங்கிற நீட் சிலபஸினுடைய 9வது அலகுல மொத்தமாக சேர்த்து 16 கேள்விகள் பார்த்திருக்கிறோம் சரியா? அடுத்த வரக்கூடிய நம்ம காணொலியில அடுத்த பாடம், அதாவது ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அலைவுகள் மற்றும் அலைகள் அப்படிங்கிற அலகுல 10வது அலகுல நாம கேள்விகள் பார்க்க தொடங்குவோம். அது அந்த அடுத்த காணொலி வரும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகேயா?